என்னோட பேர் அஜய். ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக இருக்கேன். லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா திறமை, கல்வி, நாலேஜு, அப்புறம் சமயோஜித புத்தி, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம சேர்ந்து இருக்கிற இனம், நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள். இனம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள். அதை ரொம்பவே ரொம்ப ரொம்ப நுட்பமாக சொல்கிறாங்க. எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ, நம்மளை சுற்றி யார் கூட நம்ம இருக்கோமோ அவங்கள மாதிரி தான் நம்ம மாறுவோம். கரெக்டான நபர்களை பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்துருக்கணும். அதான் நமக்கு எப்போதுமே நம்மளோட இனத்தில் சரி, அதாவது தமிழ் இனத்தில் சரி, பெருசாக பரவி வாழ்ந்த மக்கள், எல்லா நாலேஜுமே எடுத்துக்கிட்ட மக்கள், நம்மளோட மூதாதையர்கள் அவ்வளோ நாலேஜபிளான பர்சன்ஸ். இந்தளவுக்கு நாலேஜபிளான ஒரு நபர்கள் ஆல் அக்ராஸ் வேர்ல்டில் எந்த இடத்துலையுமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நாலேஜாக இருந்தாங்க. ஸோ அதுலேயும் திருக்குறள் பற்றி சொல்லலாம், உலகத்திலே பொதுமறை, உலகத்திலே அந்தளவுக்கு ஒரு அறத்தையும் அந்தளவுக்கு ஒரு நியாயமான விஷயங்களையும் சொல்கிறதுக்கு வேறு எந்த ஒரு புக்குமே இல்லை அப்படி நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கான உலக பொதுமறையாக இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 அதிகாரம் வைக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு ஒரு அதிகாரம் வைக்கிறாங்க. இன்னொரு அதிகாரம் சிற்றினம் சேராமை அப்படின்ற அதிகாரம் வைக்கிறாங்க. அந்த சிற்றினம் சேராமைன்றது ரொம்பவே வலியுறுத்தி சொல்றாரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் திருக்குறளே என்னன்னா, சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெருமை, பெரியவர்கள், குணத்துல பெரியவர்கள், பணத்திலையோ இல்ல பிறப்பாலையோ கிடையாது, குணத்துல பெரியவர்கள். அவங்க சிற்றினத்தை பார்த்து பயப்படுவாங்களாம். சிற்றினம்னா சேரக்கூடாத இனம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவே டாக்ஸிக்கான மக்கள், ஹெல்தி மைண்ட் செட் இல்லாத நபர்கள், ரொம்பவே குரூரமான எண்ணங்கள் கூடிய மக்களோட அவங்க பார்த்தீங்கன்னா சேரவே மாட்டாங்க. அவங்க பார்த்து பயப்படுவாங்க, சேர மாட்டாங்க. சிறுமைதான் அதுவே சின்ன மனநிலை, அவங்கள மாதிரியே இனத்தோட சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிற்றினத்தை சேர்ந்தவங்க ரொம்பவே மோசமான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றமாக சூழ்ந்துவிடும். ஸோ அவங்களுக்கு அப்பா இதானா நம்மளோட ஆள், ஒரு ஒரு மோசமான நபரை பார்க்குறான்னா, பெருசாக டாக்ஸிக்கான எண்ணம் உள்ள ஒரு நபரை ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா, அதை பார்த்து பயப்படுறான் அப்படின்னா அவன் பெரியவன். பயந்து ஒதுங்குறான், ஐயோ அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டானா பெரியவன். அதுவே அவனை மாதிரி ஆள் என்ன பண்ணுவான்னா, அவன் கூட சேர்ந்து அவன் ஒரு உறவாக மாறிடுவான். சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்து விடும். ஸோ இது நம்ம ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு எவ்வளோ பேர் நம்ம ஓடுவோம், ஆனால் சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை ஜெயிக்கவே விட மாட்டாங்க. அந்த மனநிலையில் இருக்காங்கன்னா அவங்க கூடவே நீங்கள் இருக்கீங்கன்னு சத்தியமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் நான் ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், நான் மேலே போகணும், நான் டெய்லி நான் உழைக்கணும் அப்படின்னு தயாராக வேலை பார்க்குறீங்க. பட் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எதை பற்றி கவலைப்படாமல் சும்மா வெட்டியாக சுற்றிட்டு இருக்காங்க, டாக்ஸிக்காக இருக்காங்க, உங்க கூட சுற்றுறாங்க, உங்களையும் பெரிய லெவலில் ஜெயிக்க விட மாட்டாங்க, உங்க கூட சோம்பேறித்தனமாக சுற்றிட்டு இருக்காங்கன்னா அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ இனத்தோடு சேரும், மனத்துள்ளது போல காட்டி ஒருவர்த்தன் இனத்துள்ளது ஆகும் அறிவு. நம்ம மனசில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எங்கே இருந்தாலும் நான் என்ன மாதிரி தான் சார் இருப்பேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். பட் ஆனால் அது உண்மை கிடையாது. மனசில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது எங்கே இருக்குன்னா இனத்தில் இருக்குது. மனத்துள்ளது போல காட்டி ஒருவர்த்தன் இனத்துள்ளதாகும் அறிவு. யாரு கூட நீங்கள் சேர்றீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மாறுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெரியவங்க சொன்ன வார்த்தை. நான் சொன்னால் இவன் என்னடா சொல்கிறான்னு ஒரு சில பேர் கோவப்படுறாங்க. பெரியவங்க சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்போது பழகும்போது பார்த்து 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 பழகவும். ஸோ ஜெயிக்கணுன்ற எண்ணம், சிந்திக்கணும், ஜெயிக்கணும், லைஃப்பில் மேலே வரணும், என்னோட கடனை அடைச்சி காரை வாங்கி வீடு கட்டி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நான் நல்லா பார்த்துக்கணும், என்னோட அம்மாவை, என்னோட மேபி ஒய்ஃப், என்னோட பசங்களை, இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெஸ்ட்டான வாழ்க்கை முறையை கொடுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி மாறிடுவீங்க. இல்லை சும்மா உட்காந்துட்டு குறை சொல்லணும்னு 10 பேரை சுற்றி இருக்க அரசாங்கத்தை, நடிகரை, பணக்காரனை குறை சொல்லிட்டு கூட சேர்ந்துட்டு நம்மளும் அதே வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம்னா சர்வ நிச்சயமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஜெயிக்கணுன்ற மனநிலை இருக்கிற மக்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவீங்க, சர்வ நிச்சயமாக ஜெயிப்பீங்க. சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், சர்வ நிச்சயமாக ஜெயிப்பீங்க. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இன்னொரு வீடியோ சூப்பராக நம்ம மீட் பண்ணலாம். பெஸ்ட்.